Hi guys, this is Raj Kamal. Welcome you all for the PM lecture. இன்னைக்கு நம்ம introduction to projection of lines பார்க்க போறோம். லைன்ஸ்னா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் லைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ லைன்ஸ்ல பொசிஷன்ஸ் இருக்கு, அந்த பொசிஷன்ஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதை டீடைலா எலாபரேட்டடா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். We can move for the next slide guys. See, first line, a line perpendicular to HP and parallel to VP. This is the first condition. இதை நம்ம எப்படி picture reviewல பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have VP and HP இருக்கு. So VP னா vertical plane, HP னா horizontal plane. So line நம்ம draw பண்ண போறோம். அந்த லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. HP க்கு perpendicular இருக்கணும், VP க்கு parallel இருக்கணும். See, இந்த லைன் பாருங்க, VP க்கு parallel இருக்கு, HP க்கு perpendicular இருக்கா. ஸோ இப்போ இதுக்கு நேம் கொடுங்க, ஏபி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம விஷுவலைஸ் பண்றோம் ஃப்ரண்ட் வியூல இருந்து. ஸோ இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணா வி ஷுட் 2 பாயிண்ட்ஸ் தெரியும், அதை நம்ம லைனர் ஜாயின் பண்றோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தா வி ஷுட் ஹேவ் ஏ லைன். இதுக்கு நேம் கொடுக்குறோம் ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறனால வித் டேஷ்ல கொடுக்குறோம், ஏ டேஷ் அண்ட் பி டேஷ். இதை நம்ம டாப் வியூல இருந்து பார்க்குறோம், எப்படி தெரியும்? ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுமா? See, it look like a point and give the name as AB, top view அப்படிங்கனால. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்ல பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்வேஸ் we should rotate the HP plane. HP பிளேனை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ HP பிளேனை 90 டிகிரிக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி விசுவலேஷன் இருக்குமா? XY லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். சரி, ரைட். சி, இந்த லைன் ஃப்ரண்ட் வியூல தெரியும், ஸோ அதை இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். டாப் வியூல இருந்து பார்த்தா ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ ஐ ஷுட் ஹேவ் எ பாயிண்ட். இது வந்து ப்ரொஜெக்ஷன் லைன். சி, திஸ் இஸ் த ப்ரொஜெக்ஷன் லைன். ஸோ ஃப்ரண்ட் வியூல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் இது. சி, திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் த டாப் வியூ டிஸ்டன்ஸ். சாரி, திஸ் இஸ் த டாப் வியூ டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. ஐ ரெப்ரசன்ட் ஹியர். ஸோ இது வந்து டார்க்கஸ்ட் லைன் அண்ட் திக்கஸ்ட் லைன். இந்த ப்ரொஜெக்ஷன் லைனை லைட்டா, very light வரைஞ்சிருப்பேன் and thin line. So this is the exam point of your presentation. Okay, so we can move for the next condition. A line parallel to both HP and VP. So ரெண்டுக்குமே parallel நம்ம draw பண்ணணும். So அப்ப எப்படி லைன் வரையணும்? See, இந்த லைன் பாருங்க, HP க்கும் parallel இருக்கு, VP க்கும் parallel இருக்கு. இதை நான் டாப் வியூல இருந்து பார்த்தா எனக்கு லைன் கிடைக்கும், ஃப்ரண்ட் வியூல பார்த்தா எனக்கு லைன் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? So see the front view projection. I should have a line and give the name A dash B dash because it's a front view. So top view வந்து பார்க்கிறேன், I should have a line and give the name as AB. So இதை நான் எப்படி present பண்ணுவேன்? As usual, I will rotate the HP clockwise 90 degree. So we should have a presentation like this. So இங்கேயும் பாருங்க, இதை நம்ம டார்க்கரா வரைஞ்சிருக்கோம், இதையும் டார்க்கரா வரைஞ்சிருக்கோம் because this is the line, projection line. இது வந்து front view projection and this is the top view projection. இது நம்ம லைட்டா வரைஞ்சிருக்கோம் ஏன்னா these are the projection line, அதனால தான் இதை லைட்டா வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? so we can move for the next one. so இந்த லைன் பாருங்க, a line inclined to HP and parallel to VP. so see the inclination line. இந்த லைன் பாருங்க, parallel to VP இருக்கு and inclined to HP இருக்கு. so the line is inclined to HP and parallel to VP. so இதை நான் தீட்டால எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்னு பாருங்க. so should have a line, the top வியூல இருந்து பார்க்கிறேன். so somewhat reduced line வந்து டாப் வியூல கிடைக்கும். so எனக்கு ஆங்கிள்ல இருக்கிற வியூ எங்க கிடைக்கும்னா ஃப்ரண்ட் வியூல தான் கிடைக்கும், டாப் வியூல இருந்து பார்த்தா ஒரு லைன் தான் கிடைக்கும். so இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? as usual we should rotate the HP for clockwise and 90 degree. so it will be project like this. see, this is the front view projection and this is the top view projection. front viewல இது டார்க்கா இருக்கு and then this also top view darker line, அந்த ப்ரொஜெக்ட் பண்ற லைனை லைட்டா வந்துரும். ஓகேவா? then move for the next condition. so இந்த கண்டிஷன் பாருங்க, both inclined condition, inclined to VP and parallel to HP. sorry, this is a inclined to VP and parallel to HP condition. see, the line inclined to VP and parallel to HP. see, top இருந்து பார்க்கிறது,
you should have a inclination view. And the front view பார்த்தா நமக்கு reduction line தெரியும். So இங்கேயும் நம்ம again rotate only the HP plane for 90 degree in the clockwise direction. So it will be look like this. Here also this is the darkest line and this is the darkest line. These are the projection line. It will be look lighter. So both inclined condition. So have a line inclined to both. See, VP inclined, HP inclined. So இப்போ டாப் வியூல இருந்து பார்க்குறேன். ஸோ அண்ட் தென் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது எனக்கு ரெடியூஸ்ட் லைன் கிடைக்குது. சிமிலர்லி வித் ஆங்கிள் அண்ட் டாப் வியூவில் பார்க்குறேன் ரெடியூஸ்டு லைன் கிடைக்குது அண்ட் வித் ஆங்கிள். ஸோ இதுதான் அப்பேரண்ட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இதை நான் ரெப்ரசென்ட் பண்ண எப்படி இருக்கும் பேப்பரில்? இட் வில் பி போத் இன்க்ளைன்டு. தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் வியூவில் இன்க்ளைன்டு, டாப் வியூவில் இன்க்ளைன்டு அண்ட் வி கேன் சே திஸ் இஸ் த அப்பேரண்ட் லைன். ஸோ இப்போ இந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா உனக்கு இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும். நமக்கு சிஇஓ clearest view. இதை தான் நம்ம வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்றோம். ஆஃப்டர் ரொட்டேட்டிங் 90 டிகிரி இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷன் இந்த ஹெச்வி பிளேன். ஓகேவா? இது ஆக்சுவலா நம்ம அப்பேரண்ட் லைன் சொல்லுவோம். தீஸ் ஆர் த அப்பேரண்ட் லைன். ஸோ வி கேன் சி த டீடைல் திங்ஸ் ஆஃப் திஸ் லைன். ஸோ இது ஏன் இங்கே பார்க்கணும் அப்படின்னா இதுல இருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் டேட்டாஸ் வச்சுட்டு, அதனால அந்த டேட்டாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சி இட்ஸ் அ ஃப்ரண்ட் view line and we can say is the apparent line. the reduced line apparent line சொல்லுவாங்க. reduced length தான் இருக்குது. இத தான் நம்ம a dash and b dash ல மார்க் பண்ணுவோம். and இதோட angle பாத்தீங்கன்னா alpha அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. we can say this is the alpha angle. and இது வந்து டாப் வியூல இருந்து பார்க்கக்கூடிய apparent line. இதுவும் reduced length உள்ள லைன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மென்ஷன் பண்ணிருக்கோம். so next true length is the actual length of the line is the true length. இது பாத்தீங்கன்னா டாப் வியூல இருந்து பாக்குறப்போ நமக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதே ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தீட்டால மென்ஷன் பண்ணிருப்போம் அதோட ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இதுல டார்கஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த அப்பேரண்ட் லைன் தான். ஃப்ரண்ட் வியூ அண்ட் ஆல்சோ ஃபார் த டாப் வியூ இதான் நம்ம டார்கஸ்ட் லைன். ஸோ இதுல இருந்து தான் நம்ம ஆர்க் அடிச்சு ஒரு லைன் ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கலாம். நமக்கு அப்பேரண்ட் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா, ட்ரூ லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரூ லென்த் யூஸ் பண்ணி அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி லோக்கஸ் ஆஃப் ஏ வரைக்கும் இந்த லைன் தான் லோக்கஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆர்க் அடிச்சு we can produce the apparent length. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த டாப் வியூ. டாப் வியூ லைனோட லென்த் இதுதான் இதை சொல்லுவோம். திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த டாப் வியூ அண்ட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ லைன். இது வந்து டாப் ஃப்ரண்ட் வியூ லைனோட லென்த், இது வந்து டாப் வியூ லைனோட லென்த். ஓகேங்களா? this distance between these two இந்த லோக்கஸ்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்னா distance between the end projectors அப்படின்னு சொல்லுவோம். we can say it as the distance between the end projectors. ஸோ இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு சால்வ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்னன்னா அப்பேரண்ட் லென்த்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூட அப்பேரண்ட் லென்த் அண்ட் திஸ் இஸ் த டாப் வியூ அப்பேரண்ட் லென்த். இதை ஏ பின்னு சொல்லுவோம். டாப் வியூல இருந்து பார்த்தா ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப ஏ டேஷ் அண்ட் பி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆங்கிள் மேக் பண்றத ஃப்ரண்ட் வியூல ஆல்பான்னு சொல்லுவோம். டாப் வியூல மேக் பண்ற ஆங்கிள் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் த ட்ரூ லென்த். இதுதான் ட்ரூ லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ட்ரூ லென்த். இது ஃப்ரண்ட் வியூல மேக் பண்றப்ப தீட்டால சொல்லியிருப்போம். இதே டாப் வியூல மேக் பண்றப்ப பைல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அல்பா அண்ட் பீட்டா ஃபார் த அப்பேரண்ட் லென்த்துக்கு அல்பான்னு சொல்லுவோம் ஃப்ரண்ட் வியூல, டாப் வியூல பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரூ லென்த் ஆஃப் த டாப் ஃப்ரண்ட் சாரி திஸ் த லென்த் ஆஃப் த டாப் வியூ. இது வந்து டாப் வியூட லென்த், இது வந்து ஃப்ரண்ட் வியூட லென்த் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ லென்த் அண்ட் திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எண்ட் ப்ரொஜெக்டார் லென்த். ஓகேங்களா? தீஸ் ஆர் த திங்ஸ் we need to know for solving the problem. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ அப்பேரண்ட் லைன்னா என்ன அப்படிங்கிறத இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த அப்பேரண்ட் லைன். இது அல்பா அண்ட் பீட்டா. அதே பாத்தீங்கன்னா நம்ம டாப் வியூன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த டாப் வியூல இருந்து எப்படி லைன் ரொட்டேட் பண்றோம். திஸ் இஸ் டாப் வியூ லைன். ஆக்சுவலி அப்பேரண்ட் லைன் ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் டாப் வியூ லைன். இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா இட் பி லைக் திஸ். ஸோ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுவோம். அதுல இருந்து we can find the true length. அதுதான் பி தீட்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் ட்ரூ லென்த் வச்சுட்டு see the true length and then true length. Then we can draw the locus line. From that locus B line வரைஞ்சிருங்க. After that ஒரு straight line அங்க இருந்து. Then for the distance of A dash to this distance make an arc and join this.
அதுதான் apparent line. Similarly, we can draw a perpendicular line, distance between end projector line. Then we can find the arc from this, and then we can get the apparent line of the top view. Okay, and then give the names alpha, beta. Okay, so that's all guys. Thank you.